டயர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். இப்போ அடுத்து இந்த ஸ்க்ரூவெலாம் கழட்டணும். ஏற்கனவே கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போதைக்கு நான் லூஸ் பண்ணி டைட்டாக இருக்கும், சிரமப்பட்டு தான் நானே இதையே கழட்டினேன். ஒரு கையிலேயே செல்லை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதா இருக்குது. இதுதான் ஃபுல் டைட்டாக இருக்குது. ஹீரோ வந்துருச்சு. இதையும் லூஸ் பண்ணிவிட்டு, இதுதான் ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸ்பேனரும் உட்காரல, ரிங்ஸ் தான் போடணும். நான் என்ன பண்ணேன், இது மாதிரி இன்னொன்று இருக்குது, அது எப்படின்னு நான் காட்டுறேன். என்ன அவ்வளோதான், வீலை தனியாக கீழே இறக்கிட்டேன். இந்த ஸ்க்ரூவையும் எடுத்துட்டேன், கழட்டிட்டேன். இங்கிட்டும் கழட்டிட்டேன், அப்படியே வீலை இறக்கிட்டேன். ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டயர் என்ன கழட்டிட வேண்டியதுதான். காற்றை பிடுங்கி விட்றலாம். அழகாமல் பிடுங்கணும். டபக்குன்னு எடுத்துட்டோம்னா அது ஸ்ப்ரிங் எட்ட போயிடும். அவ்வளோதான், காற்று பிடிங்கியாச்சு. இது மட்டும் பத்திரமா வச்சுக்கணும். ஒரு வழியாக டயரை மாற்றியாச்சு. நான் லிவர் எல்லாமே வச்சுருக்கேன், ஆனால் என்னால் கழட்ட முடியல. இதை உள்ளே அமுத்தி லிவர் போட முடியல. கடையில் போய் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. சரி, அவ்வளோதான், அடுத்து மாட்டிட வேண்டிதான். இந்த வயர் மட்டும் நம்ம கரெக்டாக எதுலேருந்து கழட்டணுமோ அதில் கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும். மாற்றி கொடுத்தோம்னா அவ்வளோதான், மோட்ரு போயிடும். இது மட்டும் பார்த்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கணும். ஒரு வழியாக எடுத்து மாட்டிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து மாட்டிட்டேன். கழுவி சும்மா ஈரத்துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டேன். இதெல்லாம் அவ்வளோதான். நான் இந்த சைடு கவர் எடுத்து மாட்டிட்டா வேலை முடிஞ்சது. கவர் இங்கே இருக்குது, எடுத்து மாட்டிட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். 2 சைடும் கவரை மாட்டியாச்சு. நான் ஓட்டியே பார்த்துட்டேன், நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. டயர் நல்லா கிரிப்பாக இருக்குது. பாருங்கள், பட்டன் பாருங்கள் எப்படி இருக்குங்க. கம்பெனி நான் மெச்லின் கம்பெனி போட்டிருக்கேன். நல்லா இருக்குது இந்த கம்பெனி. ஆனால் டயர் 2000 ரூபா. எம்ஆர்எஃப் விட இது ரேட்டு ஜாஸ்தி தான். இப்போ இது ஷோரூமில் இந்த டயரை மாற்றியிருந்தா 500 ரூபா பில் ஆகும். நான் இது நானே கழட்டி கடையில் கொடுத்து தான் மாற்ற முடிஞ்சுது. எனக்கு கடையில் நான் 50 ரூபா தான் கொடுத்தேன், மாற்றி கொடுத்துட்டாங்க. ஷோரூமில் 500 ரூபா, எனக்கு 450 ரூபா மிச்சம்தான்.